வணக்கம். இனிமேல் தினம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விவிஐபி தொகுதிகள பத்தி பேசுவோம். அதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, திருமங்கலம் தொகுதிய எடுத்துக்குவோம். திருமங்கலம் தொகுதியில 2 தடவ ஆர்பி உதயகுமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. இப்போ 3வது முறையா ஹேட்ரிக் அடிக்கணும்னு ஆசைப்படுறாரு உதயகுமார். ஆர்பி உதயகுமார் என்ன செய்ய போறார்? அவருக்கான தொகுதியில நிலக்கலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகக்குள்ளேயே அவருக்குள்ள நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நிர்வாகிகள் நெறைய பேருக்கு உதயகுமாரோட செயல்பாடுகள் புடிக்கவே இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, அவர எப்படியாவது இந்த தடவ தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்க. அதிமுகவுல இருக்கிறவங்களே அப்படிங்கிற மாரி இருக்கு. உதயகுமாரோட துரோகம்லாம் ரொம்ப இதுதான். ஏன்னா ஜெயலலிதா காலகட்டத்திலே செருப்பு போடாம, அம்மா இருக்கிற இடம் எனக்கு கோயில், செருப்பு போடாம போமாட்டேன்னு ஒரு நடிப்பை போட்டாரு. அப்புறம் சசிகலா வந்தோனே, சசிகலா தான் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகணும். எனக்கு இன்னுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மா தான். அம்மாவுக்கு அப்புறமா சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னாரு. மொட்டையை போட்டாரு. அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு மொட்டையை போட்டுட்டு வந்தாரு. இப்படி எல்லாமே பண்ணுவார். அப்புறமா ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் வீட்டிலேயே படுத்து கிடந்தாரு. ஓபிஎஸ் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கு ஓபிஎஸ் மூலமாக சசிகலாட்ட பழக்கம், சசிகலா மூலமாக பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் ஆகி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு அவர் ரொம்ப எதிர்ப்பு காட்டுற மாதிரி ஆயிட்டார். ஓபிஎஸ்ஸே அவருக்கு பிடிக்காத மாதிரி ஆயிட்டார். ஓபிஎஸ்னால தான் அவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தார். ஆனால் என்ன இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னு சொல்லி உதயகுமார் சொல்லிக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி உதயகுமாரை நம்புறதே கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை உதயகுமார் ஜெயிக்கிறதுக்கு என்ன ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு போட்டியை கொடுத்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஜீவிதா நாச்சியார். அவங்க இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் பிரபலமாக இருந்த நபர் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தன்னை திருமங்கலம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டு களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. உதயகுமாருக்கு பயங்கர டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படின்னா அவங்க தான். ஆனால் திமுகவிலையும் வேட்பாளர் இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, திமுகவில் மணிமாறன் தொடர்ந்து தோல்வியை தான் தழுவிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த தடவை ஜீவிதா நாச்சியார் பயங்கரமான ஒரு டஃப்பை கொடுப்பாங்க, ஃபைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோட போய் கூட்டணி வச்சுட்டாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் சசிகலாவை போய் பார்த்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேற்றப்பட்டார் ஜீவிதா நாச்சியார். அதுக்கப்புறமா சசிகலாவை இப்போ புதுசாக வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க ஆரம்பிக்கல. ஒரு எம்ஜிஆரோட தொண்டர் ஒருத்தர் ஆரம்பித்த கட்சியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுங்க இது கிடையாது. அவங்க தரப்பில் அந்த கட்சி தரப்பில் தென்னந்தோப்பு சின்னத்தில் ஜீவிதா நாச்சியார் திருமங்கலம் தொகுதியில் போட்டி போட போகிறாங்க. உதயகுமார் ரெட்டையிலை சின்னத்தில் நிற்க போகிறாரு. தென்னந்தோப்பா, ரெட்டையிலையா, உதயசூரியன் சின்னமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி அங்கே வரும். நமக்கு திமுகவில் யார் வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். உதயகுமாரா, ஜீவிதா நாச்சியாரா அப்படிங்கிறத பார்த்தோம்னா யார் இவங்களுக்குள்ள போட்டியில் அதிக ஓட்டுகள் யார் வாங்குவாங்க, வெற்றி பெறாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வச்சு விட்டுட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள யார் அதிக ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஓபிஎஸும் என்ன செஞ்சிட்டாரு, டக்குன்னு இன்னுமே நம்மளை அதிமுகவில் சேர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம என்ன காவி வேஷ்டி கட்டிட்டு சங்கர மடத்தில் போய் தங்கிட்டோம்னா இவ்வளோ வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு அரசியல் தான் சுவாசம், சாப்பாடு எல்லாமே நமக்கு அரசியல் தான். அதனால இன்னுமே எடப்பாடி பழனிசாமியை நம்பியோ இல்லை நம்ம கூட இருந்து வளர்ந்த துரோகிகளை நம்பியோ நம்ம இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுகவில் போய் இணைஞ்சிட்டார். திமுகவில் இணைஞ்சோடனே அவர் வச்சிருந்த அதிமுக உரிமை மீட்பு குழு இருக்குல்ல, அந்த குழுவை கொண்டு போய் அப்படியே இணைச்சார். இணைச்சது எங்கே இணைச்சாரு? திருமங்கலம் தொகுதியில் இணைச்சார். திருமங்கலம் தொகுதியில் ஏன் இது பண்ணார்னா, உன்னை ஒழிக்கணும், உதயகுமார் உன்னை ஒழிச்சே ஆகணும்யா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஓபிஎஸ் அங்கே போட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ திமுக சைடு அந்த சமுதாய முக்குளத்து சமுதாய ஓட்டுகளை திமுக சைடு கொண்டு போகிறதுக்கு ஓபிஎஸ் ஒரு இதாக இருப்பார். அப்படியே திமுக சைடு அவரால் கொண்டு போகலை, இல்லை உதயகுமார் நமக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஜீவிதா நாச்சியாருக்கு தான் போடுவாங்க. திமுக கூட போடல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஜீவிதா நாச்சியாருக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதயகுமார் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் நவுத்தினாலும் பெருசாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக ஒன்றா தானே சேர்ந்துருக்குது. டிடி தினகரன் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக உதயகுமாருக்கு வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு சொன்னாலும், டிடி தினகரன் தனியாக செயல்படும் போது உதயகுமார் எவ்வளவு தூரம் தினகரனை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறார். அந்த விஷயம் அங்கே இருக்கிற திருமங்கலத்தில் இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க.
சந்தர்ப்பம் கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணாங்க. இப்போ ஒன்றா டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் இவங்க 2 பேரும் எல்லாமே இணைஞ்சிட்டாலும் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் உதயகுமார் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. தினகரனை ஒருமையில் பேசினாரு அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால இணைஞ்சு பணியாற்றுவாங்க. ஓட்டு போடுவாங்களான்னா ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஓட்டே உதயகுமாருக்கு விழுவாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக இந்த தடவை வந்து சாலிடாக இவங்களுக்குள்ள ஓட்டை பிரிப்பாங்கல்ல. சசிகலா வந்து இப்போ ஜீவிதா நாச்சியாரை வேட்பாளர் நிறுத்துறாங்க. இது அதே சமயத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இவங்களுக்குள்ள இருக்கிற பனிப்போர் இன்னும் வந்து நீர்த்து போகவே இல்லை. உள்ளே பொங்கிக்கிட்டே தான் இருக்குது, அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பொங்குதல் உதயகுமாருக்கு எதிராக வந்து திருமங்கலம் தொகுதியில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கட்சி பூசல் இருக்குல்ல, அது அதிமுகக்குள்ளேயே இருக்குது. உதயகுமாருக்கு பிடிக்காத நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய புகார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும், எதிர்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து வச்சுருக்காங்க. உதயகுமார் அங்கேயே இருக்கட்டும், அதே தொகுதியில் போட்டி போடட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. நம்பிக்கை விசுவாசம் அப்படின்னா உதயகுமார் தான் அப்படின்னாரு. எத்தனை பேர்கிட்டயா உண்மையாக இருப்பீங்க? அதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உதயகுமாரை நம்பினார்னா எடப்பாடி பழனிசாமி டவுசர் காணா போயிடும். இந்த தடவை திருமங்கலம் தொகுதியில் உதயகுமார் ஜெயிக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்துவாரு. ஏகப்பட்ட பணத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்காருல்ல, கட்சி நிதி, கட்சிக்காக வசூல் பண்ண தொகை எல்லாமே இருக்குல்ல, அந்த தொகையெல்லாம் வச்சு களத்துல இறக்குவாரு உதயகுமார் அப்படின்னு உதயகுமார் ஆதரவுலாம் சொல்றாங்க. பார்க்கலாம், ஜீவிதா நாச்சியாரா உதயகுமாரா. ஆனா இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாலாம் தெரியாது. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ள கடுமையான ஒரு போட்டி இருக்கும். இந்த போட்டியில உதயகுமார் வந்து ஜீவிதா நாச்சியாரை விட கம்மியா ஓட்டு வாங்கினாரு அப்படின்னா கண்டிப்பா அவரு எடப்பாடி பழனிசாமி அதோட 2026 தேர்தலில் உதயகுமாருக்கு ஒரு சுற்றி தூக்கி போட்டுருவாரு, கட்சியை விட்டே தூக்கி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், 2026 தேர்தல் எல்லாத்துக்குமே அதிமுகவில் முக்கியமான தலைகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கண்டத்தை எல்லாம் தாண்ட வேண்டி இருக்கு. ஏன்னா சசிகலா இப்போ அவங்க இறங்கலை அப்படின்னா ஒரு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் சமுதாய ஓட்டுகளை நம்ம ஆளுப்பா நீ அப்படின்னு கேட்டு வாங்கிடலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா முக்குலத்து சமுதாய ஓட்டுகள் அதிகமாக இருக்குது. அந்த ஓட்டுகளை பிரிக்கிறது தான் வந்து சசிகலாவோட வேலை. உதயகுமாரெல்லாம் ஜெயிக்க விடக்கூடாது. ஓபிஎஸ்க்கு எவ்வளோ துரோகம் பண்ணாரோ அதை விட அதிகமாக பல மடங்கு சசிகலானால தான் அவர் அதிமுகவில் மிக முக்கியமான பதவிகளை எல்லாம் கொண்டு வந்து நின்றார். அப்படிப்பட்டவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, கொஸ்டின் எல்லாமே வந்துருச்சு. அதனால சசிகலாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதயகுமார் போன்ற நபர்களை வந்து கட்சியிலே இருக்க விடக்கூடாது. அவங்க கட்சியிலே இருக்கக்கூடாது, கட்சியை விட்டு அவங்கள அரசியலை விட்டே புறந்தள்ளணும். நன்றி விசுவாசம் அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சசிகலாவும் வந்து ஜீவிதா நாச்சியாரை கொம்பு சீவிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் மேலே அதிருப்தியில் இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, அதே போல் சசிகலாவுக்குன்னு இருக்கிற ஒரு ஆதரவு வட்டாரமும் சரி, அதே போல் ஜீவிதா நாச்சியார் ஏற்கனவே களத்தில் இறங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போதே களத்தில் இறங்கி வேலை பார்த்தனால அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு வட்டம் அங்கே உருவாகி இருக்குது. அந்த வட்டங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உதயகுமாரை விட ஜீவிதா நாச்சியார் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு அடித்து திருமங்கலம் தொகுதியிலே சொல்கிறாங்க. திமுகவில் வேட்பாளர் அறிவிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அது சம்மந்தமாக பேசுவோம். வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக இந்த முறை உதயகுமார் ஹேட்ரிக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் திருமங்கலம் தொகுதியா அப்படி இருந்தால் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.